guys, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஃபைட் 3ல சார்ஜ் அட்வென்ச்சரை நான் பார்ட் 1 அதை தான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். முதல்ல சிங்க்ரோனைசேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு ஃபைட் கொடுத்துட்டேன். லோட் ஆகுதுங்க. லோட் ஆகுது பாப்பா லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சார்ஜாக சண்டை போட போகிறோம். நிறைய பேருக்கு சார்ஜாக சண்டை போடணுன்னு ஆசை இருக்குங்க. அந்த ஆசை நிறைவேறிடுச்சு, எனக்கும் இருந்துச்சு. என்னையா இவன் இப்படி அடிக்கிறான் அப்பா? இரா கைஸ், சார்ஜோட எபிலிட்டி ரேஞ்ச்டு வெப்பனோட எபிலிட்டி இதுதான். சார்ஜ் ரேஞ்ச்டு வெப்பன் போட்டால் அது வந்து நம்மளை ஒரு செயின் மாதிரி லாக் பண்ணிவிடும். அதுதாங்க அவரோட ரேஞ்ச்டு வெப்பன் எபிலிட்டி. ஸோ குத்தியாச்சு. நமக்கு ஆல்ரெடி ஷேடோ எனர்ஜி கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஆடுறோம். அப்பா ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 2 சர்ஜென்ட் இன் டிஸ்ட்ரெஸ். இப்போ சாதாரணமாக தாங்க வழக்கம் போல் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணணும் அவனை அடிக்கிறதுக்கு. தப்பிச்சிட்டான்டா அவனை. யூ கண்ட்ரி இடியாட்டிக் நான் சென்ஸ் ஃபெல்லோ, இன்னைக்கு உன்னை முடிக்கிறேன்டா, வாடா. ஆமாம் இப்படி குத்துறான். வாடா டே பைத்தியக்காரா. அவ்வளோதாங்க, அவனை முடிச்சு விட்டாச்சு. சின்க்ரோனைசேஷன் என்னடா ரவுண்ட் 3 வேறையாடா, வெறுப்பேத்துறானுங்க. வேற வழி இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும். அம்மா காலை வச்சு குத்திட்டான்டா. வா ஆக்சுவலி கைஸ், நீங்கள் ஷேடோ ஃபைட் 3ல எந்த சாப்டர் இல்லை எந்த பிளேனில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஜூன்ஸ் பிளேனில் இருக்கேன். நான் ஷேடோவை முடிச்சிட்டேன். ஸோ ஷேடோ வச்சு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஆனால் வேணான்ட்டு விட்டேன். அந்த வீடியோவையும் டெலிட் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் செம்ம ஃபைட்டாக போச்சு. ஓகே, ரவுண்ட் 3 முடிஞ்சிச்சு. ரவுண்ட் 4 வேறையாடா கைஸ். நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். 2000 years later. ஓகே கைஸ், ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி 500 இன்க்ரீஸ் ஆகிருக்கு சின்க்ரோனைசேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ரிவார்ட்லாம் கொடுக்குறானுங்க. ரிவார்டை கிளைம் பண்ணலாமா? இப்போ நான் ரேர் செஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன். ஆக்சுவலி ஜெம்ஸு வேஸ்ட் பண்ணணும்னு தோணலை. ஜெம்ஸு வேஸ்ட் ஆகிடும்னா இருந்தாலும் எனக்கு இப்போ உள்ளுக்குள்ள இந்த லெஜெண்ட்ரி என்னடா உடனே டக்குன்னு செஸ்ட்டாக கொடுக்குறீங்க. எனக்கு லெஜெண்ட்ரி செஸ்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. இல்லை, மனசு வலிக்குது. ஜெம்ஸ் போக போதே. ஆக்சுவலி இங்கே இருக்க எல்லா குஸ்டியும் முடிச்சுட்டு லெஜெண்ட்ரி செஸ்ட் ஓப்பன் பண்ணலான்னு தோணுது. ஒன்றத்தை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். யூஸ் ஷேடோ எபிலிட்டிஸ் 15 times. அவ்வளோதானே, முடிச்சிடலாம். இன்னும் 3 மணி நேரத்தில் புது குவிஸ்ட்டு வருமாங்க. 3 மணி நேரம் வரைக்கும்லாம் வீடியோ இழுத்துட்டு போக முடியாது. ஆக்சுவலி வீடியோவோட கான்செப்ட் இது இல்லையே. கைஸ், நான் ஒரு புது ஐடியா ஒன்று பண்ணியிருக்கேன். புது வேலை பார்க்க போகிறேன். என்னடா வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அனிமேஷன் படம் இது எதுக்காச்சும் தமிழ் டப் இல்லாமல் இருக்கும்ல, அது ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். நான் அதுக்கு தமிழ் டப் பண்ணி விட போகிறேன். ஸோ
உங்களுக்கு பிடிச்ச படம், ஆனால் லைவ் ஆக்ஷன் மூவி மட்டும் சொல்லிடாதீங்க. லைவ் ஆக்ஷன் மூவி பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் டவுன்லோட் ஜிபி ரொம்ப ஆக்சுவலி நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம இப்போ கிஸ்மோவாக விளையாடிட்டுருக்கோம். செமையாக இருக்க போகுது. ஓ டே ஆக்சுவலி இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று வச்சுருந்தேன். அதில் சும்மா 4000 5000 அது சும்மா 8000 பவர் வரைக்கும் வந்துட்டு எதுக்கு இந்த அக்கௌண்ட்டு வேஸ்ட்டு அப்படின்ட்டு தூக்கி போட்டேன். ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படி பண்ண விரும்பலை. ஏன்னா அப்போ இருக்கும் அந்த அந்த ஐயோ பேசவே விட மாட்டேன். ஏய் ஒரு நிமிஷம் கிட்ட வாயேன். டேய் ரொம்ப ஓவராக பண்ணுற. செத்தடா நீ இன்னைக்கு. கைஸ் வெயிட்டுங்க, ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது வீடியோ வேறு. ஸோ அதனால் டக்குன்னு இவன் கிக்க வச்சே முடிச்சிடலாம். அட்டா கைஸ் நம்மளே முடிச்சு விட்டாங்க. ஆக்சுவலி நான் ஏன் இப்படி பண்ணேன்னா சும்மா வேணும்ட்டே தான் பண்ணேன். வீடியோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாதே நான் அப்படின்னு. அதனால் நான் இப்போ வந்து இவனை அடித்து முடிக்கலான்னு பார்க்குறேன். ஏய் என்னடா நான் தைரியம் இருந்தா நீ போன ரவுண்டில் என்னை வச்சு செஞ்சுருப்ப. வாடா டே. வாடா இன்னைக்கு நீ மாட்டினடா. வாடா கிஸ்மோ கையில் வந்து மாட்டிட்ட பார்த்தியா. ஐயோ ரவுண்டில் தோக்கடிச்சிருவான் போலையே. டே ஏதோ பேச்சுக்கு சொன்னேன்டா. டே அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க. பண்ணி வீடியோ தாக்கிடலாம். டே இப்போ வாடா ஷேடோ கிஸ்மோ கிட்ட வாடா. நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்டுற நேரம்டா இது. வாடா அம்மா என்னடா கால்லையே அடித்து மூஞ்சிக்கிந்தெல்லாம் உடச்சிட்றான். ஏய் வாடா. நான் ஒன்றும் இல்லைண்ணே, தெரியாமல் சொல்லிட்டேண்ணே, விட்டுருண்ணே, நான் விட்டுருண்ணா அப்படின்னு சொல்லி ஒதுங்குறாள். நாளடா சாவுடா. ஏ கைஸ் முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். டாய் சாவுடா. டாய் அப்பா செத்துறான்டா. சி தோக்கடிச்சிட்டேன்டா. ரொம்ப நேரமாக சாவுடாண்டே சொல்கிறேனே. திரும்பவும் கிஸ்மோ வச்சு சண்டை போடணுமா? ஏய் கிஸ்மோவோட அக்காவை வச்சு சண்டை போடுறேங்க. என்னடா இது புதுசாக இருக்கு. அப்பா கிஸ்மோவோட அக்காவே பரவாயில்ல. கிஸ்மோவோட அக்கா எவ்வளோ சூப்பராக சண்டை போடுறாங்க. கிஸ்மோ என்னங்க அப்படி அடி வாங்கிட்டே இருந்தான். ஐயோ கொஞ்சம் கிட்ட போயிருக்கணுமோ. கிஸ்மோவோட அக்காவுக்கும் ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது. அது என்ன எபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா கிஸ்மோவுக்கு வந்து வயிற்றில் குத்துறது. ஆனால் இவங்க வந்து டைரெக்டாக படுக்க போட்டு மூஞ்சிலே குத்திடுவாங்க. கிஸ்மோவோட அக்கா வந்து ரொம்ப பயங்கரமான ஆள். ஸோ அதனால் அவங்கக்கிட்ட வச்சுக்காதீங்க. அவட பைத்தியக்காரன். டாங் போடு. செம்ம அடி வாங்கினாங்க. யூ வின். ஓகே நெக்ஸ்ட் டே. போதுண்டா, ஆல்ரெடி நான் நிறைய ஷேடோ எனர்ஜி வச்சுருக்கேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வேணும்ட்டே ஷேடோ எனர்ஜியாக கொடுத்து தாக்குறானுங்க. I see why. கைஸ் உங்களுக்கு ஸ்டோரி இன்னும் தெரியணும்னா அந்த கான்வர்சேஷனை பார்த்து படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
நான் பார்த்த வீடியோவை நானே பாஸ் பண்ணி படிச்சுப்பேன். ஸோ ஆமாம். ஏ எப்பா கைஸ், இவன் எப்படி சண்டை போடுறான் தெரியுமா? ஏங்க பார்க்குறது வேணா ஈஸிங்க, ஆடுறது ரொம்ப கஷ்டங்க. இவன் செமையாக சண்டை போடுறான் பாருங்க. அம்மா போடி, என்னத்தரா வச்சு அடிச்ச? அவன் சொல்லுவான் என் கத்தி வச்சு தடிச்சு போடு. டேடே தோத்துற மட்டும் கூடாதுடா. அவன் செத்துணும். டேய் அட பாவி டே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யூ ஷேடோ ஃபைட் 3 சீட்டர்ஸ் கேம். இன்னைக்கு உன்னை தோக்கடிக்கிறேன்டா. வாடா, இன்னைக்கு 500 பாயிண்ட்ஸ் சிங்க்ரோனைசேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஃபைட் வரைக்கும் முடிச்சுட்டு தான்டா நான் இந்த பார்ட் 1 முடிப்பேன். வாடா வா, உன்னை லாக் பண்ணி அடிக்கிறேன். வா டாயிங் தலை விட்டுரு தலை. சார்ஜ் கிட்டே வா வரேன்டா. டா டேய், இப்போ தான் இந்த ஸ்லோ மோஷன் வேறு தேவையாடா? ஐயோ முடிச்சு விட போகிறான்னு நினைக்கிறேங்க. டாயிங் அவ்வளோதான், செத்துரு. பாய் ப்ரோ. அவ்வளோதான், காலி ஆகிட்டாங்க. ஜாலியாக கத்தி ஷோல்டரில் வச்சு தடவிட்டு இருக்கோம். அம்மா இப்போலாம் வாய் டங்கு ரொம்ப ஸ்லிப் ஆகுதுங்க. டங்கு ஸ்லிப் ஆகுதுன்னு சொல்கிறதுக்கே டங்கு ஸ்லிப் ஆகுதே. டாயிங் ஆக்சுவலி ஷேடோ எனர்ஜி வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் சேவ் பண்ணலான்னு நினச்சேன். பட்டு வேணும்ட்டே யூஸ் பண்ணிட்டேன், விட்டுருங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாதுங்க. உனக்கு அந்த சைடு போயிட்டா நான் ஈஸியாக தப்பிச்சிருவேனே. என்னை வேறு லாக் பண்ண. தேங்க்ஸ்டா, நீ ஏன் என்னை காப்பாற்றிட்ட. அவன் மட்டும் நம்மளை அங்கே லாக் பண்ணி வச்சிருந்தா நம்மளை முடிச்சு விட்ருப்பாங்க. ஸ்டோரி தான் இப்போ போகுது. ஐயோ வீடியோ வேறு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சே. இருந்தாலும் 500 வரைக்கும் வர ஃபைட்டை நான் முடிச்சுட்டு தான்டா போவேன். அப்பா பிக்கீஸ் fell victim to a consequence. A long road. ஏங்க நான் டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்க போகிறேன். இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன். வார்மாங்கர் செட்டோட சார்ஜ் வந்துட்டாங்கோ. இப்போ நான் சார்ஜாக தானே சண்டை போட போகிறேன். ஆமாவா இல்லையா சொல்லுங்கடா. சார்ஜாக சண்டை போட விடுங்கடா. ஆமாம் சார்ஜுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டினா அந்த ஹெல்த் வாக் தானே. ஆமாப்பா, ஆனால் நம்மளே குத்தணுமா? ஏங்க என் ஆசை நிறைவேறிடுச்சு. சார்ஜோட ஹெல்த் வாக் நான் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். ஸோ சார்ஜ் எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரேஞ்ச் வெப்பனோட பவரை பார்த்தீங்களா? இல்லை, ஸ்டார்டிங்லேயே நான் ஹெல்த் வாக் போட போகிறேன். டாயிங் சாவடா. அந்த ரேஞ்ச் வெப்பனுக்கு அவ்வளோ பவரா? ஏன் சொல்கிறீங்க? விட்டுறாண்டா, நல்ல வேலை தோக்கடிக்கல. கைஸ் அந்த ரேஞ்ச் வெப்பனோட பவரை பாருங்க. அவனோட ஹெல்த்தை மட்டும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்குங்க. செம்மையாக போச்சுங்க அதோட பவரு. வேற லெவல் பவர். ஓகே, திரும்ப கான்வர்சேஷன். இருங்க, இதில் அன்இன்வைட்டட் கெஸ்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது 1075 தான் வரும். கைஸ் உங்களுக்கு என்ன படம் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணி போடுறேன். யாரா நீ? ராக்னார்ஸ் லேப்டாப். ஆமாம், யார் அந்த ராக்னார்? டாயிங். வாடா பைத்தியக்காரன். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது.
அப்பா டேய் என்னடா இப்படி அடிக்கிறான்? இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா. நான் தான் கிஸ்மோ, காட் ஆஃப் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட். என்னங்க ஐயோ ஆர்வமாக இருந்தேனே ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணலான்னு. ஸ்பெஷல் எபிலிட்டி டைமிங் சரியில்லை. ஓ திரும்பவும் அவங்க அக்கா வச்சு சண்டை போடுறோம். எனக்கு தெரிஞ்ச அப்போ இந்த ஃபைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன்னா படுக்க போட்டு மூஞ்சிலே குத்தலாம். ஓ ரேஞ்ச்டு வெப்பன் அதுதானா? நான் கூட ரேஞ்ச்டு வெப்பன் எடுக்கும் போது கீழே குனிஞ்சிட்டேனே. நான் குனிஞ்சனா எனக்கே தெரியலையே. ஐயோ வா ஓ ஓ தப்பிச்சிருச்சே. ஓ இதுக்காகவே உன்னை கண்டிப்பாக போடுவேன். ஸ்வாங் ஸ்வாங் போடு. ஓ கைஸ் ஃப்ளூக்கில் எஸ்கேப் ஆனாங்க. திரும்பவும் கிரேட்டாவோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறேன். போடு போடு ஷாட்டு. மூஞ்சிலேயே குத்து வாங்கிச்சு, காலால் மூஞ்சிலேயே அடி வாங்கிச்சு. ஆக்சுவலி இது பையனா பொண்ணா? நான் சவுண்டை ஃபுல்லாக கம்மியாக வச்சுட்டு தான் ஆடுறேன். அதனால எனக்கு ஆப்பனண்ட்டாக ஆடுறது பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஏன் இத்தனை நாளாக வீடியோ வரலன்னு எனக்கு கேட்கக்கூடாது, அது எனக்கே தெரியாது. ஏய் பா இவன் ரேஞ்ச்டு வெப்பனும் அப்படி இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அம்பு எடுத்துட்டான். வில்லு அம்பு எடுத்துட்டான். ஏ அப்பா குத்திட்டான்டா. கைஸ் யாருக்காச்சும் அந்த நருட்டோ கேமை பற்றி ஞாபகம் இருக்கா? பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோவுக்கு முதல்ல இந்த வீடியோ சார்ஜ் வீடியோவுக்கு பார்ட் 2 வேணும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் இருந்தாலே போதுங்க. அப்புறம் 10 லைக் தானுங்க நம்ம டார்கெட். பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வைக்கிறேன். உங்களுக்காக தான். யாருக்காக? சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். இல்லை டேபிளுக்காகவா பண்ணுறேன்? சேர் ஃபேனுக்காகவா பண்ணுறேன்? என்னடா ஸ்பீச்லாம் கொடுத்தேன், முடிச்சு விட்டீங்க. யூ லூஸ்ன்ட்டீங்க. ஆமாண்டா நான் லூஸ் தான்டா. கைஸ் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். இருங்க கைஸ். ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுதான் லாஸ்ட் ஃபைட். ஸோ இப்போ இன்னும் 2 ஃபைட்டோட இந்த வீடியோ முடிஞ்சிருங்க. இது ஃபஸ்ட்டு ஃபைட். ஓகே ஷேடோ ஃபைட் 3. சீக்கிரம்டா ஃபைட் ஆரம்பிங்கடா. லோடிங்லேயே போயிட்டுருக்கு. ராக்னார் ஷார்க் டூத் இந்த நாய் கூட தான் சண்டை ஆமாம் நம்ம இப்போ சார்ஜாக சண்டை போட்டுட்ருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய் என்னத்தரா ஊதுற? எதையோ ஊதி நம்ம மேலே ஏதோ பவர் வருதுங்க நம்மளை அடிக்கிறதுக்கு. ஹெல்த்து போச்சா இல்லையா? ஃபோனை சரி பண்ணால் இப்படி தான் ஹேங் ஆகுமா? வாடா அவனை வாடா ப்ரோ. இதுக்கு மேலே யாராலையும் என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. ஓ ப்ரோ ஹோலி ப்ரோ பா கிட்டத்தட்ட அவன் என்ன முடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ல தப்பிச்சேன். ரவுண்ட் 2. ஆக்சுவலி சார்ஜோட ஷேடோ பவர் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க கைஸ் இப்போ அவனை ஆமாம் எப்போ அவனை முடிக்க போகிறோம்? நான் ஏன் இப்போ அவனை முடிக்க போகிறோன்னு சொன்னேன். அப்பா ஷேடோ பவர் போயிடுச்சான். வா திரும்ப ஹெல்த் வாக் போட்டு உன்னை முடிக்கிறேன். ஹெல்த் வாக் போட்டு உன்னை ஹெல்க்கே அனுப்புகிறேன். வாடா. ஆமாம் எப்படி தப்பிச்சோம்ல? வாங்கடா. ஆமாம்ல அந்த ரேஞ்ச்டு வெப்பனுக்கு பவர் அதிகம்ல. இதை மறந்து போயிட்டேனே. ஆனால் ஷேடோ எனர்ஜி வந்ததுக்கப்புறம் ஏன் அந்த ரேஞ்ச்டு வெப்பனுக்கு பவர் கம்மியாச்சு? போடு வயிற்றுலையே ஷாட் வாங்கினாங்க. வா திரும்ப வா. இப்போ நான் அந்த ரேஞ்ச்டு வெப்பன் யூஸ் பண்ண போகிறேன். அப்பா எவ்வளோ கிட்ட வரான் பாருங்க கைஸ். அந்த ரேஞ்ச்டு வெப்பனோட பாவி பேசக்கூட விட மாட்டியாடா. ரேஞ்ச்டு வெப்பன் திரும்ப வரட்டும். எப்படியே எஸ்கேப் ஆனோமா? வாடா வா 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 வா. அப்பா போன தடவை மாதிரி தான்.
போதுங்க, சின்ன வயசில் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போலங்க. இதான் போன தடவை மாதிரி தான் நம்ம சார்ஜ் சொல்கிறாரு. சார்ஜ் இது பெஸ்ட்டு ஒன்று. சார்ஜு ஓகேங்க. இந்த வீடியோவோட கடைசி ஃபைட் இப்போ தான். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட சண்டை போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாய் கூடடா சண்டை போட போகிறேன் சொல்லுங்கடா. சாரி, நாய் இல்லை, ஏதோ ஒன்று. வீரா, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குங்க. கண்டுபிடிச்சிட்டேன். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள். அது ஒரு இந்தியன் கார்ட்டூன். வீர் யாரா நீ? ஹீல் பண்ணுறான்டா மவனை. ஹீலிங்கா பண்ணுற? இன்னைக்கு உன்னை முடிச்சு விட்றேன்டா, வாடா. ஹீலிங்லாம் நம்மக்கிட்ட வேலைக்காவாத்தல, அதனால் அப்படியே உரம். திரும்பவும் திரும்ப திரும்ப ஹீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சே ஹீல் பண்ணுறான். டாயிங். உனக்கு இன்னும் சார்ஜை பற்றி தெரியல. எப்படி முடிச்சு விட்டோம்ல. பெஸ்ட்டுடா. சார்ஜ் தான்டா பெஸ்ட்டு. என்னடா என்ன பண்ணுவ? வந்தான் அடி வாங்கினா ரிப்பீட்டு. வந்தான் அடி வாங்கினா ரிப்பீட்டு. ஸ்வாங்டோம். என்னடா ஆச்சு? ஏங்க, என் சுற்றி அவனை தாண்டி போயிடுச்சு. ஆனால் அவன் காற்றுலேயே ஒட்டிக்கிட்டானே. போடு, வயிறுலேயே ஷாட்டு. ஃபைனல் டச்சாக கிக்கில் முடிக்க போகிறேன். அப்பா ஏங்க, அவனுக்கு கிக்கு எதுவுமே ஆகலைங்க. அவனுக்கு கிக் பண்ணால் எதுவுமே ஆகலை. ஸோ உன்னை முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுடா. பாய் தலை. ஓகேங்க கைஸ், இன்றைக்கான வீடியோவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், பாய் கைஸ். பாய் ஃப்ரம் TTG. பாய் 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 பாய்.